பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஓசியாத்துக்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, இதில் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, உன் வாயில எக்காலத்தவை அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனை உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன். நன்மையான எந்த தெய்வம் பூர்ணமான எந்த ஒரு சுதியும் தரலி இறங்கி வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நன்மையானது தருகிறார். தம்மை வேண்டிக்கிறவர்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறேன். இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். இன்றைக்கி நன்மையான பரிசுத்தாவியனை வெறுக்கிற கூட்டங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பரிசுத்த மத்தேயுவில் அழகாய் ஆண்டவர் சொல்லிக்கிற 7ஆம் அதிகாரத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் ஸ்தோத்திரம். அதனால் தயவு செய்து ரொம்பவும் கவனமாக நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் ஆண்டவருடைய நாமத்துக்காக இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் உலகத்தின் ஆசுதங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், அதுக்காகவே பிளான் பண்ணக்கூடாது. அவர் சொல்கிறது பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதற்கு நிச்சயம் அல்லவான்னு சொல்லிக்கிறார். அதாவது உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால அவருடைய அன்பை நோக்கி பாருங்கள். அந்த பரலோகத்தின் தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கணும், அதுக்காக பிரயாசப்படுங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாகி போயிட்டுருக்குது. நன்மையை வெறுத்துட்டாங்க. நன்மையை வெறுக்கும்போது சத்துரு தொடரதான் செய்வான். நீங்கள் ஊழியத்துக்கு போவதை நிப்பாட்டிடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஓடலை அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சத்துரு பின்தொடருவான். சத்துரு உங்களையும் என்னையும் பின்தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நன்மையை வெறுக்கக்கூடாது. நன்மையை நேசிங்க. நன்மைக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, நீங்கள் மனம் பொறுத்து செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. தேசத்திலிருந்து ஒரு நன்மை வரணும், குடும்பத்துக்கு ஒரு நன்மை உண்டாகணும், நம்ம ஊரில் ஒரு நன்மை உண்டாகணும், நம்முடைய சபையிலேருந்து ஒரு நன்மை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்கதாய் அந்த இடத்துல கர்த்தர் வச்சார். அதனால் இதில் எதை புசிக்கணும் எதை புசிக்கக்கூடாதுன்னு உனக்கு நான் வைக்கிறேன், கவனமாயிருன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் பேச்சை விட்டுட்டு மனைவி பேச்சை கேட்டு கடைசி வரைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு மகனாக ஆதாமுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. பார்த்தீங்களா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை, யாரோ சொல்லிட்டாங்கன்ட்டு ஓய்வுனால் உதாசனப்படுத்துகிற நபர்களாக இருக்கிறாங்க. ஓய்வுனால் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும். பரிசுத்த தெய்வத்துடைய நாள் அது. இதில் நாம் அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான் என்று கர்த்தர் ஏன் சொல்கிறாரு? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சத்துரு வரான்? ஏன் பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை கண்டினியூவாக இருக்குது? ஏன் வேதனை கண்டினியூவாக இருக்குது? நன்மையை நீங்கள் வெறுத்துட்டீங்க. நன்மைக்காக உங்களை மாற்றிக்கோங்க. தீமை தொடாதபடிக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. சத்துரு உங்கள் தொடாதபடிக்கு நீங்கள் உங்களை வசனத்துக்குள்ளே நன்மைக்குள்ளே கொண்டு வாங்க. வேதம் சொல்லுகிற நன்மையான விஷயம் என்னென்னா என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரே. அந்த வசனத்து பிரகாரமே வாழ உங்களை அர்ப்பணித்துக்கோங்க. அந்த வசனம்தான் விசனத்தை மாற்றும். அந்த வசனம்தான் நன்மையை கொடுக்கும். அந்த வசனம்தான் சத்துரு வராதபடிக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் நிறைய பிரச்சனைகளில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனையாக இருக்குதுப்பா. அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் உணர்வை தாரோம். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியை, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை? இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இன்றைக்கே விடிவு காலம் பிறக்கணும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கே நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்ற வார்த்தையின் பிரகாரமாக நன்மையை தேடுங்க. நன்மையை விட்டுறாதீங்க. இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், அதனால்
சத்துரு அவர்களை தொடர்ந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது? ஏன் இந்த பிரச்சனை வருது? கர்த்தரை தேடாதனால தானே? ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்க்காதனால தானே? அவருக்காக பிரயாசப்படாதனால தானே? இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா இந்த நாளில் நாங்கள் உங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய அன்புக்காக ஓடும் ஆண்டவரே, கிருபையாக எங்களை நடத்துவீராக. இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், நாங்கள் வெறுக்கக்கூடாதுப்பா. சத்துரு எங்களை தொடரக்கூடாது ஆண்டவரே. நீர் தான் எங்களை தொடரணும், நீர் தான் எங்களை தொடரணும். உங்கள் அன்பு பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வரணும். கிருபை செய்யும். இயேசு மங்கள பிதாவே, ஆமென்.